தலைப்புச் செய்தி. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழகத்தை தொடர்புபடுத்தி பேசிய வழக்கை ரத்து செய்ய கோரி மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலேஜு மனுவிற்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். பெங்களூருவில் கடந்த மார்ச் மாதம் ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலே பேசியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஷோபா கரந்தலேஜிக்கு எதிராக இரு பிரிவினருக்கிடையே கழகத்தை உருவாக்க தூண்டுதல் உள்ளிட்ட பல 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஷோபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். காவல்துறை தரப்பை பொறுத்தவரைக்கும் தலைமை வழக்கறிஞர் ஆஜராக வேண்டி இருக்க காரணத்தினால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்கை ஒத்திவைப்பதாக இருந்தால் கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஷோபா தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து இடைக்கால நிவாரணம் வழங்க மறுத்த நீதிபதி, குண்டு வைத்தவர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி எடுத்தது முன்னதாகவே தனக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் பொறுப்பான குடிமகள் என்ற பெயரில் அவர் முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 12ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.